ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சீரிஸோட 5th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யோ திருப்பி உயிரோட பார்த்த உடனே வாங்க ஒன்றுமே புரியாது. நீ உண்மையாகவே யோவா இல்லை வேஷம் போட்டு வந்திருக்கேன், மரியாதையே சொல்லு அப்படின்ட்டு வர உலகிட்டு இருப்பாரு. டீ நான் உண்மையாகவே யோ தான்டா, டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். நம்புறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் அதுதான் உண்மைவா, கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு வர போஸ் கொடுத்துட்டு இருப்பான். ஓங்கி ஒரே குத்து தான் குத்துவாரு. வாங்க டீ என்னை ஏன்டா அடித்த, பாசமாக கட்டி பிடிப்பான்னு பார்த்தா என் மூஞ்செல்லாம் அடித்து உடச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன தான் ஆச்சு? நம்புறது கஷ்டம் தான், எனக்கே இது கஷ்டமாக தான் இருக்குது. நான் சொல்கிறதுலாம் உண்மை தான் சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரா. என்னால் நம்ப முடியல. எங்கள் உன் மூஞ்ச காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேற திருப்பி வேற பார்த்துட்டு இருப்பார். டேய் நான் யோதாண்டா அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டுமா. சரி ஓகே நீ யோன்னு வச்சுக்க, உன் காலில் ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கும், சின்ன வயசில் அடிப்பட்டதில் அந்த ஸ்க்ராட்ச் இருந்தால் வேணா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஷூவெல்லாம் கட்டி வேற பார்ப்பாரு. அந்த ஸ்க்ராட்சும் இருக்கும். நீ உண்மையாகவே யோதானா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேற பயங்கர ஷாக்கில் உட்காந்துட்டு இருப்பாரு. அடா நண்பா இப்போனா என்னை கட்டி பொடி அப்படின்ட்டு வேற போஸ் கொடுத்துட்டு இருப்பான். இவன் பண்ண வேலையெல்லாம் வேற இவரும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரான். செம்ம கடுப்பில் வேற உட்காந்துட்டு இருப்பாரு. இவனால் ஹாங் வேற ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்து இந்த ஊரை விட்டே போயிடலாம்னு சொல்லிட்டுலாம் வேற பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ வாங்க தான் வந்து தடுத்துருப்பாரு. நீ ஏன் இந்த ஊரை விட்டு போனோம்? இப்போ உன் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த யோதனை. நீ எதுவுமே தப்பு பண்ணல, அப்புறம் எதுக்கு நீ மறைஞ்சு ஓடணும்னு நினைக்கிற? இங்கே வாழு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். அவங்க இல்லை முடியாது, என்னால் உனக்கு இதுக்கு மேலே கஷ்டம் வேணாம் அப்படின்ட்டு வர சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? அது என்னோட குழந்தை தான், நீ என் கூடயே இரு அப்படின்ட்டு வர சொல்லியிருப்பாரு. அதை நினச்சி வர இவனை இன்னொரு ஒரு போடுவாரான். மூஞ்செல்லாம் வேற வீங்கி போயிருக்கும். உடனே யோவும் அப்படி நீ ஷார்ட் டெம்பர்னு எனக்கு தெரியும், அதுக்கு ஏன்டா என் மூஞ்சை அடிச்சு உடச்சிக்கிட்டே இருக்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். டேய் அப்போனா இவ்வளோ நாள் எங்களை சுற்றி தான் நீ இருந்துட்டு இருந்தியா அப்படின்ட்டு வேற வாங்குவோம் கேட்பாரு. சுற்றிலாம் இல்லை, உன் வீட்டு மேலே தான் இருந்தேன், நம்ம பழைய ஸ்டுடியோவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவோம். என்னது நம்ம பழைய ஸ்டுடியோ இல்லையா? டேய் அங்கே தானே என் பையன் லீயும் ஸ்டே பண்ணியிருக்கான், அப்போனா நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் தங்கியிருக்கீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. எதுவும் கவலைப்படாதான், அவனுக்கு நான் யார் என்னெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்ட்டு வர இவனும் சமாளிச்சுட்டு இருப்பான். டேய் இருந்தாலும் என்னால் நம்பவே முடியல, எப்பட்றா நீ ஹாங்க போய் கரெக்ட் பண்ண, அவள் என் பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்தா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவருக்கு உடனே செம்ம கடுப்பாயிடுமா, ஓங்கி ஒரு குத்து விடலான்னு சொல்லிட்டு வருவார். 3வது வடிலாம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு வேற கையை பிடிச்சிருவானா. அவனை ஒன்று அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு மூக்கிலே ஒரு டிச்சு ஒன்று வைப்பார். மூக்கிலேருந்து பொலன்னு வேற ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடும். 20 வருஷம் கழிச்சு பார்க்குற, ரொம்ப சந்தோஷமாக வந்து கட்டி பிடிப்பான்னு பார்த்தா என் மூஞ்சி அடிச்சு உடச்சிட்டு இருக்க. ஒரு செலிபிரிட்டிக்கு மூஞ்சி தாண்டா முக்கியம், நீ ஏன் என் மேலே காண்டா இருக்க? சூன் வேணே என் மேலே காண்டா இருப்பார், ஏன்னா லோன் மேட்ருலாம் நான் அவரை மாட்டி விட்டுட்டேன், நீ ஏன் கடுப்பாக இருக்க? சரி ஓகே விடு, நீ போய் ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு பேசுவோம் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே இவரும் அந்த பேர் எனக்கு ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட சொல்லணும், நீ இல்லாமல் இவ்வளோ வருஷம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், இதுக்கப்புறமா அப்படியே இருக்கணும், தயவுசெய்து எங்களை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உள்ளே போயிடுவார். இது போயிடா, நான் எங்கடா போவேன், நான் எப்படி இந்த வருஷத்துக்கு வந்தனே எனக்கு தெரியல, திருப்பி போனால் நான் எப்படிடா போவேன், லூசு பயலை நீ எல்லாம் ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வெளில நின்று வேற கத்திக்கிட்டு இருப்போம். இந்த பக்கம் நீயும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுவான். ஊன் பார்த்துட்டு டி நான் இருந்த இடத்துக்காடா என்னை தேடி போனால், என் மேலே அவ்வளோ அக்கறையா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். ஏதாச்சும் அப்படிலாம் ஒன்றும் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்ட்டு வரை இவனும் சமாளிச்சுட்டு இருப்பான். இந்த நேரத்தில் உனக்கு என்னப்பா வேலை, யாரையாவது சீக்கிரட்டாக டேட் பண்ணுறியா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பாங்களாம். மேபி அப்படின்ட்டு வேற இவனும் சமாளிப்பான். அடப்பாவி யாரா அது அப்படின்ட்டு வேற இவளும் கேட்பாலாம். அப்பன்னு பார்த்துட்டு யோவும் வந்துடுவான். இந்த உன் பேக் பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு வேற கொடுப்பான். எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ட்டு வேற இவளும் செக் பண்ணிகிட்டு இருப்பான். உடனே மூஞ்ச பார்ப்பாலாம். என்னடா மூஞ்சி முக்கரெல்லாம் பேர்ந்துருக்கு, கீழே வந்தியே இல்லை யார்கிட்ட உதவாங்கினியா அப்படின்ட்டு வேற கலாச்சிட்டு இருப்பா. உன் பேக் உனக்கு கிடச்சிச்சுல, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மூஞ்சால் வச்ச மாதிரி வேற பதில் சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் நீ இந்த நேரத்தில் எங்கடா போயிட்டு சுற்றிட்டு வர அப்படின்ட்டு வேற கேட்பான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம், வேலையை நீப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் தூங்க போயிடுவான். அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கர கடுப்பில் நின்றுட்டு இருப்பான். இந்த பக்கம் அவங்க வேற சமைக்க தெரியாமல் வேற ஏதோ சமைச்சிட்டு இருப்பாங்க. இவளுக்கு தான் சமைக்கவே தெரியாது, அப்புறம் எதுக்கு இப்படி சாவடிக்கிறா அப்படின்னு வேற தாத்தாவும் புலம்பிட்டு இருப்பாரு. அவங்களாம் வேற வெறும் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து வேற எல்லாருக்கும் வைப்பாங்க. என்னது தலை மட்டும் தான் இருக்குது, பேலன்ஸ் எங்கே அப்படின்ட்டு வேற தாத்தாவும் கலாச்சிட்டு இருப்பாரு. ஃபிஷ் ஹெட்டில் தான் சத்து அதிகம், அதில் 6 விதமான டேஸ்ட்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு வேற எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க இதை சமைச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டுப்பா செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வேற ஜாலராக வச்சுட்டு இருப்பாரு. இந்த குழந்தையும் வேற ஆமாம் இந்த மீனியே நான் முறைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப பாவமாக வேற கேட்டுட்டு இருக்கோம். நான் இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்களாம். உடனே தாத்தாவும் என்னால் இந்த ஃபிஷ்ஷு கூடலாம் நோக்கு வர்மம்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது, நான் முட்டை செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. உடனே லீயும் அந்த குட்டி பொண்ணும் எனக்கும் வேணும் அப்படின்ட்டு வேற கத்திட்டு இருப்பாங்க. சரி ஓகே ரெடி பண்ணுறேன்ட்டு வேற அவரும் சமைக்க போயிடுவார். இந்த பக்கம் வாங்க வேற வேலை பார்த்துட்டு இருப்பாரா. ஹாங் வந்துட்டு இன்னைக்கு சூப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, நீ இது மனசாட்சியே இல்லாமல் நல்லா இருந்ததுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு கனவு வந்தது, வந்து திரும்பி 20 வருஷம் கழித்து டைம் ட்ராவல் பண்ண மாதிரிலாம் கனவு கண்டேன், கேட்கும் போதே காமெடியாக தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆமாம் பின்ன அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வாங்க சமாளிச்சுட்டு இருப்பாரு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் எனக்கு இது என்னவோ கனவு மாதிரிலாம் தெரியல, ரொம்ப உண்மை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே வேற பேசிட்டு
பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் யோவா தான் காட்டுவாங்க. ஆமாம் நீங்கள் 3 பேரும் தான் ஃபெயில் ஆகிட்டீங்களே, அப்புறம் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு வேற கேட்டுட்டு இருப்பான். 3 பேருமே செம்ம கடுப்பாயிடுவாங்களாம். உடனே உன்ன மாதிரி வெட்டி பையன் நினச்சேன், எங்களுக்குலாம் வேலை இருக்குது, நாங்கள் போய் எங்கள் வேலையை பார்க்க போகிறோம், ஒழுங்காக கையை காலை வச்சுட்டு சும்மா இரு, வெளிலலாம் போய் தொலையாத அப்படின்னு சொல்லிட்டு வேற போயிடுவாங்க. இவனும் இல்லை எனக்கு தெரியும் போன இடையே அப்படின்ட்டு வேற கடுப்பில் உட்காந்துட்டு இருப்பான். இங்கே லீவ் வேற பயங்கர கடுப்பில் இருப்பான்லாம் மேலே. அடி ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேன், ஏன் நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற கேட்டுருப்பான். எதுவுமே பதில் சொல்லாமல் அவன் பாட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடிடுவான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வேற கேட்பான்லாம். உடனே என்னவும் அவன் தான் செலக்ட் ஆகல, ஃபெயில் ஆகிட்டான்ல, ஸோ அந்த காண்டில் இருக்கான், நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத அப்படின்ட்டு வேற சொல்லுவான். நான் என்ன பண்ண அதுக்கு அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே ரூமில் வேற இவன் பயங்கர கடுப்பில் உட்காந்துட்டு என்னென்னலாம் வாங்கணும் காசு கிடச்சான்றது வேற லிரிக் புக்கில் வேற எழுதிக்கிட்டு இருப்பான். உடனே யாரோ வர சவுண்டு வேற கேட்குமா, ஐயோ யாரோ வரானுங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒளியறதுக்கு இடம் பார்த்துட்டு இருப்பான். இந்த வாங்குக்கு தான் நம்ம இங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு தெரியுமே, அப்புறம் எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுறோம், உள்ளவடா நான் உள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு வேற இவனும் கம்மனு உட்காந்துட்டு இருப்பான். நான் ஏதோ போதையில் தான் இருக்கேன்னு நினச்சேன், ஆனால் உண்மையாகவே நீ இங்கே தான் இருக்கியா, என்னால் நம்பவே முடியல அப்படின்ட்டு வேற வாங்க கத்திக்கிட்டு இருப்பாரு. நான் தான் சொன்னேனே இப்போனா அட்லீஸ்ட் நம்புறியா, அது வரைக்கும் சந்தோஷம், ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், உன்னா மாதிரியே இல்லைடா, உன் பையன்றா ஆனால் உன்னா மாதிரியே இல்லை அப்படின்னு வேற கேட்டுட்டு இருப்பான். உடனே வாங்க செம்ம கடுப்பாயிடுவார். அதெல்லாம் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புறியா கொஞ்சம் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். கிளம்புனா எங்கே போகிறது அப்படின்ட்டு வேற கேட்பான். டைம் ட்ராவல் பண்ணி போ அப்படின்ட்டு வேற சொல்லுவார். எது டைம் ட்ராவலா அப்படின்ட்டு வேற இவனும் ஷாக் ஆவானா. ஆமாம் வா படிக்கட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன்னு வேற இழுத்துட்டு போயிடுவார். இங்கேருந்து விழுந்த கை கால் தாண்டா அடிப்படணும்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு வேற யோகம் கற்றுக்கிட்டு இருப்பான். பின்ன இங்கேயே ஸ்டே பண்ணி பிச்சைக்கார மாதிரி வாழணும்னு நினைக்கிறியா என்ன, திருப்பி பாஸ்ட்டுக்கு போனால் தான் நீ ஒழுங்காக உன் லைஃப்பை வாழ முடியும் அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருப்பாரு. என்கிட்ட தான் செக் இருக்கே அப்படின்ட்டு வேற இவனும் புலம்பிட்டு இருப்பானா. என்னது உங்கள்கிட்ட காசு இருக்கா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, அப்படியா சொன்னேன் அப்படின்ட்டு வேற இவனும் சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். அவங்க சொன்னால் கேளு, இப்போ என்ன ஆகும்னே எனக்கு தெரியல, நான் வேணா ஒரு வார்த்தை லீயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டு வந்துட்டுமா அப்படின்ட்டு வேற கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பில் வேற உட்கார வச்சிருவாரு. இவனும் ஒரு நிமிஷம் இருறா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபோன் எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். 93ல் இந்த ஃபோன்லாம் ஒர்க்கே ஆகாது, அப்புறம் எதுக்கு இது எடுத்துகிட்டு போகிற அப்படின்ட்டு வேற கேட்பாரான். எதுவோ எடுத்துகிட்டு போகிறேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர இவனும் உட்காந்துட்டு மாட்டிக்கிட்டே ஒரு நிமிஷம் இருறா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம வேணால் நாளைக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு வர இவன் கேட்பானா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும் பிடிச்சி வேற தள்ளி விட்டுருவார். அப்படியே வழிக்கினே வேற இவன் போயிட்டு இருப்பானா, பின்னாடியே வேற வாங்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாரு. இவனும் கீழே போயிட்டு ஆளே காணும், வெறும் டப்பு மட்டும் தான் இருக்கும். டைம் ட்ராவல் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேற அப்படியே பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாயை மூடிட்டுறா, நான் கீழே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற அப்படியே மண்புழு மாரி வேற நவுந்துட்டு வெளில வந்துட்டு இருப்பான். நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் நடக்காதுன்னு, ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற புலம்பிகிட்டே உட்காந்துட்டு இருப்பான். மரியாதையாக வா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாரு. அவனும் வேற டைம் ட்ராவல்லாம் பண்ணவே மாட்டான், வழிக்கிட்டு வேற வந்து கீழே விழுந்துட்டு இருப்பான். என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பானா. இந்த டப்பம் வேற உடஞ்சிரும். நல்ல வேலை இந்த டப்பே உடஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன சொன்னேன் நான் செத்தே போயிடுவேன், என்னால் முடியவே முடியாதுன்னு வேற கதறிக்கிட்டு இருப்பான். உடனே வாங்க நீ சொன்ன மாதிரி தானே நம்மளும் ட்ரை பண்ணுறோம், ஆனால் ஏன் நீ டைம் ட்ராவலே பண்ண மாட்டேற அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இல்லைடா நான் இப்படி இருந்தாலும் இப்போ போனாலுமே 93க்கு போவேன், திருப்பி 94ல் காணாமல் போயிடுவேன், என்னை யாரோ பிளான் பண்ணி தான் காணாமல் போக வைக்கிறாங்க, ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர வில்லத்தனமாக வேற பேசிகிட்டு இருப்பான். அப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வாங்க சொல்வார். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர ஆர்வமாக கேட்பானா. அது நீ மட்டும்தான், நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு காணாமல் போயிடுவேன், நான் அதை சால்வ் பண்ணுவேன், உனக்கு வேறு வேலையே இல்லை துப்பேர், ரொம்ப நாளாக நீ என் வீட்லையெல்லாம் இருக்க முடியாது, தயவு செய்து சொல்கிறேன் சீக்கிரமாக ஏதாவது பண்ணு, சீக்கிரமாக என் வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேறு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருப்பார். இவனும் தலையை குளிஞ்சு சோகமாக வேறு உட்காந்துட்டு இருப்பானா. என்னடா அழுவுறியா என்ன அப்படின்ட்டு வர கேட்பாரு. சேச்சா நான் வழிகிட்டு வந்து இல்லை ஃபோனில் ஸ்க்ராட்ச் வந்துச்சு அப்படின்ட்டு வர சொல்லுவான். நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேறு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஏன்டா பெரியவங்க கிட்டே இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சரக்கு அடிச்சிட்டு இருக்க தாத்தா வேறு பயங்கரமாக போட்டு யோவா அடிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த காலத்து பசங்களுக்கு மரியாதைனா என்னன்னே தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, பெருசு அவனுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட வேற இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் லீன்னு நினச்சி ஒரு பையனை போட்டு கதறுன்னு வேற கதற விட்டுக்கிட்டு இருப்பா. யார் நீ அப்படின்ட்டு வேற கேட்பானா. உங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக கலாச்சிக்கிட்டு இருப்பா. பின்னாடி வேற லீ வந்து நின்றுட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். லீ நீங்கள் இருக்கனா இப்போ இது யாரா அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கர ஷாக் ஆகிடுவா. பார்த்தா அது எம்ஜேவா இருப்பான். எம்ஜேவை பார்த்தோன்னா ஐயோ எம்ஜேவா தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு வேற கதறுன்னு கதறிட்டு இருப்பா. லீ வாடா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீயை வேற எடுத்துகிட்டு ஓடிடுவா. இவன் நோட்டை வேற அங்கேயே போட்டு போயிடுவாளாம். அந்த நோட் பேடை வேற எடுத்து வச்சு வேற இவனும் பார்த்துட்டு இருப்பான். அவன் மேனேஜரும் அப்போ வந்துட்டு ஆமாம் என்ன நோட் பேட் அது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். ஆமாம் நீ கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும், லேட்டாக வரிய வெக்கமாக இல்லை, ஒரு செலிபிரிட்டி போய் ரோட்டில் நிற்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். இவனும் உள்ளே உட்காந்துட்டு அந்த நோட்டில் இருக்கிறத வேற படிச்சுக்கிட்டு இருப்பான். அவள் பேருக்கு அர்த்தம் வேற ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு இருக்குமா. அப்போ இவன் தங்கச்சி பேர் என்ன செகண்ட் பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு மொக்க காமெடி வேற அடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் இவன் வீட்டில் உட்காந்துட்டு ஃபுல்லாக எம்ஜேவை பற்றி வேற கூகுள் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் பார்க்க நல்லா தான் இருக்கான், ஆனால் திருட்டு பையனாக இருக்கானே, என் சாங் எப்படி இவன் திருடி இருப்பான், ஒரு வேளை அந்த பார்க்கு தான் ஹெல்ப் பண்ணியிருப்பானோ அப்படின்ட்டு வேற யோசிச்சுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து வந்துட்டு நாளைக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ட்டு வேற கேட்பான்.
நாளைக்கா? நாளைக்கு என்ன அப்படின்ட்டு வேற இவன் கேட்பான். ஏய் நாளைக்கு தான் நீ எனக்கு டபுள் மடங்கு காசு ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொன்ன அப்படின்னு வேற சொல்வா. டபுள் மடங்கு தானே குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற ஃபோனையும் பார்த்துட்டு இருப்பான். இவளும் $168.50 கொடுக்கணும் அப்படின்னு வேற சொல்வான். தரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வேற முட்டை கண்ணை போட்டு வேற கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணா இங்கே பார்க்கோட ஆஃபீஸை தான் காட்டுவாங்க. அவனோட அசிஸ்டண்ட்டை வேற வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பானா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என் ஆஃபீஸ்க்கு யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு தானே கேட்டேன். அதேமாரி இந்த ஓரத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே பார்ட் டைமாக யாரோ ஒர்க் பண்ணுறாங்களாம். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும். நேமு, ஃபோன் நம்பர், வாட் எவர் கண்டுபிடிச்சி எனக்கு சீக்கிரமாக நாளைக்கு சொல்லு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இந்த பக்கம் யோவை கூப்பிட்டு பேங்க்குக்கு வேற வந்திருப்பான் அந்த செக்கை காசாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க்கில் வேற அந்த செக்கை பார்ப்பாராம். இந்த செக் எப்படி உங்களுக்கு கிடச்சிது, இந்த செக் வேறு எக்ஸ்பயர் ஆயிருக்கு, இந்த பேங்க்கை வேறு க்ளோஸ் பண்ணி பல வருஷம் ஆகுது அப்படின்ட்டு வேற சொல்வார். என்ன சொல்கிறீங்க, அந்த பேங்க் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா அப்படின்ட்டு வேற யோவா சண்டை போட்டுட்டு இருப்பான். அட பாவி, நீ ஃப்ராடுத்தனம் பண்ணுறது இல்லாமல் இந்த எக்ஸ்பைரி ஆன செக்கை வச்சு தான் என்னையும் கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஊவன் வேற பயங்கரமாக பிடிச்சி வேற கத்த ஆரம்பிச்சிருவாச்சா. இப்போ இது ஒரு சாதாரண பேப்பர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை வேற துக்காக கிழிச்சு போட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான் நடு ரோட்லேயே. சரி ஓகே, பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் போதும், இப்போ எனக்கு காசுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊவன் கேட்பா. ஏய் நானே ஒரு மோசமான நிலமையில இருக்கேன், கண்டிப்பாக உன் காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே ஊக்கு வேற பயங்கர டென்ஷன் ஆகிடும். பேர் நான் காசெல்லாம் நம்பவே மாட்டேன், மனுஷங்களாக தான் நம்புவேன். ஆனால் நீ இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு என்றைக்கே டிமிக்கி கொடுத்துட்ருக்க, இதுக்கு மேலாம் உன்னை நம்ப முடியாது, வா ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேறு எழுதி கொடுத்தது வேறு படிக்க சொல்லிவிடுவா. நீ மட்டும் காசை திருப்பி தரலனா நான் வந்து உன்னை அடிமையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு அதில் எழுதியிருக்கும். இவனை வேறு அதெல்லாம் படிச்சிருவானா. நல்லா ஞாபகம் வச்சுக்கூடா, நீ மட்டும் காசு தரல நீ என் அடிமை, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இவன் அடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வித்துருவேன் அப்படின்ட்டு வேறு மிரட்டிகிட்டு இருப்பா. நான் யார் என்னன்னு தெரியாமல் வேறு என்கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு வேறு இவனும் புலம்பிட்டு இருப்பான். இந்த பக்கம் லீ அண்ணன் வேறு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஐரி பொண்ணு வேறு பக்கத்தில் உட்காந்துட்டு, ஆமாம் நீங்கள் வேறு இப்போ செலக்ட் ஆகலையே, என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட்டு 2-3 இயர்ஸ்க்கு செலக்டே பண்ண மாட்டாங்க, ரிட்டையர் ஆகலான்னு பிளானா என்ன அப்படின்ட்டு வேறு கலாச்சிட்டு இருப்பா. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வேறு முடிச்சுட்டு இருப்பாங்க. யாரா இது பைத்தியம் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே செம கடுப்பில் வேறு உட்காந்துட்டு இருப்பானுங்க. இந்த சைடு கட் பண்ணால் வீட்டை தான் கட்டுவாங்க. உட்காந்துட்டு யார் நமக்கு பேஜருக்கெல்லாம் மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் எவ்வளவோ தேடி பார்ப்பான். ஆனால் கடைசியில் ஃபோனு தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஐயோ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லீயோட லேப்டாப் வேறு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் எப்படி காணாமல் போனான்றத வேறு ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் உடனே அதில் வேறு ஒரு கொஷின் கேட்கும், யோவுக்கு வந்து எந்த ஃபுட்டு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன எல்லாத்தையும் சாப்பிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ட்ரு பண்ணுவானா. ஆனால் அது தப்புன்னு காட்டும். டே நான் தாண்டா நான் சொல்கிறதே தப்பா, அப்படி என்ன ஃபுட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு வேறு இவனும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். கீழே வாங்க வேறு பயங்கர பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவனும் பிட்டு பேப்பராக வேறு கீழே தூக்கி போட்டுட்டு இருப்பான். டே எனக்கு பசிக்குது ஏதாவது எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேறு செம்ம கடுப்பாயிடுவார். ஒழுங்காக கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்தா ஹாங்காங் வந்துடுவாங்க. நீ ஏன் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒழுங்காக எனக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம்ல அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்வாரான். மேலேருந்து அவனோட பிரெட் எடுத்துகிட்டு வாடா பிரெட்டு அப்படின்ட்டு வர கையை ஆக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஐயோ அங்கே பாத்திர போகிற அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ ஹெல்ப் பண்ணு, இந்த பாக்ஸை மட்டும் உள்ளே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வேறு எடுத்துகிட்டு மேலே போயிடுவார். டேய் நல்லா சாப்பிடு, ஆனால் இதெல்லாம் ஓசியில் சாப்பிடணும்னு மட்டும் நினைக்காத, சீக்கிரமாக பே பண்ணணும் அப்படின்ட்டு வர சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காமல் இவன் பாட்டு எதையோ வேற யோசிச்சுட்டு இருப்பான். என்ன யோசிக்கிற அப்படின்ட்டு வர கேட்பாரான். இல்லைடா என்னை யார் டிஸப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல, அதை கண்டுபிடிச்சா தான் இந்த மிஸ்ட்ரியெல்லாம் சால்வ் ஆகும். சரி இப்போ என்ன பண்ணலான் இருக்க அப்படின்ட்டு வர கேட்பாரு. இல்லைடா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுனேன், நீ இந்த பார்க்கோட டச்சில் இருக்கியா அப்படின்ட்டு வர கேட்பான். பார்க்கோட டச்லலாம் இல்லை, சும்மா இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு பார்ப்பேன் அவ்வளோதான், அவன் இப்போ பெரிய பிக் ஷாட்டாக மாறிட்டான்டா அப்படின்னு வர சொல்லுவார். நீ பிக் ஷாட்டாக அவன்னு நினச்சா அவன் தான் பிக் ஷாட்டாக இருக்கானா. சரி ஓகே அவனோட எனக்கு ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி தரியா, அவன் கூட மீட் பண்ணி பேசினா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு வர யோவும் கேட்பான். இந்த இது மீட்டிங் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்ன பிரச்சனை பெருசாகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கியா என்ன அப்படின்ட்டு வர பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தா அங்கே லீவ் வர சவுண்டு வர கேட்கும். ஐயோ வரான்டா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பதறி அடிச்சுட்டு போய் ஒழிஞ்சிக்கலான்னு வேறு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே கபோர்டு வேறு இருக்குமா, அதுக்குள்ளே போய் வேறு உட்காந்துப்பாங்க. டே எனக்கு அவசரமாக சூச்சு வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவன் கதறிட்டு இருப்பான். டே மரியாதையாக சும்மா நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க பாரு, நானும் சேர்ந்து ஒளியிறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க யோவை போட்டு கிளின்னு வேறு கிழிச்சிட்டு இருப்பாரு. லீவ் வந்து நல்லா தூங்கிடுவானா, ரெண்டு பேருமே அப்பா தூங்கிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேறு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஓன் பார்ட் டைம் ஜாப்புக்காக அந்த கரோக்கி ஷாப் வேறு வருவாங்களாம். அந்த ஆன்ட்டி வேறு எல்லாத்தையும் வேறு எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. என்னாச்சு ஓனர் அப்படின்ட்டு வர கேட்பா. இல்லைம்மா இந்த பிஸ்னஸே பயங்கர லாஸில் தான் போயிட்டுருக்கேன், என்னால் ரன் பண்ணவே முடியல, நான் க்ளோஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணு உன்னோட ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு பதில் இங்கே இருக்கிறத வேணால் எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இந்த வேலையும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பயங்கர ஃபீலிங்ஸில் இருப்பான். அந்த ஆன்ட்டி வேறு டின் பியர்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதை வேறு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. என்னாச்சு வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு வேறு இல்லையும் கேட்பான். இல்லைடா என்னை தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு வேற சொல்வா. உடனே நவ்வும் வர பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். எனக்குன்னா ஒரு வேலை இருந்தது, என்னை ஃபயர் பண்ணியிருக்காங்க, உனக்கு ஒரு வேலை வெட்டி கூட இல்லை அப்படின்ட்டு வர பங்கமாக இவ்வளோ கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. இவன் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படின்ட்டு வர சொல்லுவானா. வேணானா போ, டின் பியர் உனக்கு கிடையாது அப்படின்ட்டு வர சொல்வா. சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீருக்கு ஆசைப்பட்டு திருப்பி வர அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பான். சரி
ஓகே ஓகே வாங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பியரை பார்த்தோன்னே இவன் ஓடி வந்து பக்கத்தில் வேற உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவான். இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தோன்னே லீக்லாம் பொசசிவ் ஆகிடுமா, அவனை தள்ளி விட்டு நடுவில் வேற வந்து உட்காந்துப்பான். உடனே பூவும் நான் ரொம்ப சோகமாக இருக்கேன்டா வேலை போயிடுச்சுன்னு அப்படின்ட்டு வேற சொல்லிட்டுப்பா. சரி ஓகே ஓகே கவலைப்படாத, உன் சோகத்தை மறைக்க எல்லாருமே சரக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. லைட் செட்டப்லாம் போட்டு பயங்கரமாக வேற ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. திருப்பி இந்த வந்து பக்கத்தில் உட்கார ட்ரை பண்ணுவானா, திருப்பி வேற அவனை தள்ளி விட்டுட்டு நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வேற லீயும் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். இந்த நவ்வும் சும்மா இல்லாமல் இவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இவள் விடாமுயற்சி பாராட்டியே ஆகணும், 3 வாட்டி ஃபெயில் ஆகிட்டாலும் திருப்பி திருப்பி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற யோகிட்ட கலாச்சிக்கிட்டு இருப்பான். உடனே இவளுக்கும் பயங்கர கடுப்பாக போயிடுமா, நான் இந்த வாட்டி பாஸ் ஆயிருமா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பைத்தியக்காரன் தான், இவனால தான் இந்த வாட்டி நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ட்டு வேற பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லீயும் பயங்கரமாக ஆறுதல் படுத்திகிட்டு இருப்பான். நான் என்னடா ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் வேணுமாடா ஆசைப்பட்டேன், ஒரு நார்மல் சிவில் சர்வெண்ட்டாக ஆகணும் தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு வேற புலம்பிட்டு இருப்பா. என்ன ட்ரீம் இது, இவ்வளோ மொக்கையான ட்ரீமாக இருக்குது, ஒரு ஆர்டினரி லைஃப் வாழ்றதெல்லாம் ட்ரீமா, அது சாதாரணமாகவே வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேற இவன் கலாச்சிட்டு இருப்பான். யார் சொல்கிறான்னு பாரு, தன்னைத்தானே மறந்துட்டு வீடு வாசல் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாச்சிட்டு இருப்பா. நான் யார் என்னன்னு தெரிஞ்சால் நீலாம் இப்படி பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு வேற மனவிட்டு இருப்பானா. உடனே அதை நோட் பண்ணிவிட்டு அப்போ உனக்கு ஞாபகம் வந்துச்சா அப்படின்ட்டு வேற கேட்பான். இவன் ஒருத்தன் கரெக்டாக பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டு வேற கேள்வி கேட்பான். இல்லைடா நான் சும்மா போதையில் வளர்னேன் அப்படின்ட்டு வேற இவன் சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே காய்ஸ், யாரும் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க, இப்போ நம்ம ஒன்றும் இல்லாத ஆளுங்களாக இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் பாருங்கள் நம்மலாம் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியே ஆகும்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் வர கொடுத்துட்ருப்பான். அவன் வர பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். ஏன் எல்லாரும் இப்படி கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம கேம் விளாடலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்ன கேம் அப்படின்ட்டு வர கேட்பாங்களா, ட்ராமா நேம் சேலஞ்ச் அப்படின்ட்டு வர சொல்லுவான். எல்லாருமே வேற கரெக்டாக ட்ராமா நேம் சொல்லிகிட்டே வருவாங்க. யோக்கு சான்ஸ் வரும்போது அவனும் அந்த காலத்து ட்ராமா நேமாக வேற சொல்லுவான். இவங்க யாருக்குமே வேற அந்த நேம்லாம் தெரியவே தெரியாது. இந்த மாதிரிலாம் ட்ராமா நேம் இருக்கா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. இங்கே யாருக்குமே இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராமாவில் இருக்க டயலாகு ஆக்டிங்லாம் வேற அப்படியே நடிச்சுக்கு வேற காமிச்சிக்கிட்டு இருப்பான். இவன் அன்றைக்குமா நம்மளை ஏமாத்துறான்னு நினைக்கிறேன், இல்லை நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பீரை வேற வாயில் ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஊலாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அவன் மூக்கிலே ஊற்றி விட்றா, கேமை கூட ஒழுங்காறானான்னு பேர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவா. பயங்கர ஹையாக வேற ஆகிடுமா அவளுக்கு. உடனே போதையில் போயிட்டு கீபோர்டு வேற வாசிக்க ஆரம்பிச்சிருவா. ஆமாம் இந்த சாங்கை யாரா கம்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேற இவன் கேட்பான். இவள் ஸ்கூல் பேண்டில் இருப்பா, ஸோ இவள் தான் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற லீயும் சொல்லுவான். ஆனால் ஒன்று அவள் ஃபுல் போதை ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அவள் ஆல்ரெடி ஃபுல் போதையில் தான் இருக்கா, ஆனால் என்ன அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே லீயும் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு வந்து க்யூட்னஸ் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே இவன் பயங்கர க்யூட்டாக வேற ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. என்னடாச்சு இவளுக்கு நல்லா தானே இருந்தா அப்படின்னு வேற எல்லாருமே ஷாக் ஆவாங்க. லீ மட்டும் அப்படியே வேற சைட் அடிச்சுட்டு வேற உட்காந்துட்டு இருப்பான். இதுதான் க்யூட்னஸா அப்படின்னு சொல்லிட்டு நவ்வும் இவன் வேற பயங்கர டென்ஷனில் வேற உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னால் தாங்க முடியலடா அப்படின்னு வேற புலம்பிட்டு இருப்பானுங்களாம். இவ்வளோ உனக்கு எதாவது சத்தம் கேட்குதா லீ அப்படின்ட்டு வேற கேட்பா. என்னாச்சு அப்படின்ட்டு வேற கேட்பானா. என்னோட க்யூட்னஸ் சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருப்பா. தாங்கலை செகண்ட் ஸ்டேஜ் என்னதுரா அப்படின்ட்டு வேற இவன் கேட்பான். பயங்கரமாக கோவப்படுவா, பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே இவ்வளோ சிப்ஸ் பாக்கெட்லாம் வச்சு வேற சண்டை போட்டுட்டு இருப்பான். எதிராக நவ்வு உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் வேஸ்டியில் பார்த்துட்டு கடலில் இருக்க ஸ்பிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் என் வீட்டு மாடியில், இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸை வச்சு வேற அடித்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. தாங்க முடியலடா இவ தொல்லை, தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்ட்டு வேற கேட்பானா. தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுவா, அவளுக்கும் புரியாது நமக்கும் புரியாது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே இவ்வளோ வேற லூசு மாதிரி என்னவோ ஒரு புரியாத லாங்குவேஜில் வேற கத்திக்கிட்டு இருப்பா. இவ என்னடா பேசுகிறா எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நவ்வும் இவன் வேற பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. என்னடா முறைக்கிறீங்க, கண்ணை பிடிச்சி தின்னு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே இவனும் எப்பாடே என்னால் தாங்க முடியல, ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி தொலைடா அப்படின்ட்டு வேற எல்லாருமே கத்திக்கிட்டு இருப்பானுங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக போதை ஆகிடுச்சுல மட்டையாயிடுவா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அப்படியே அந்த பெஞ்சிலே செட்டில் ஆகிடுவாளா. அப்பா இதுக்கப்புறம் இவ தொல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஃபோட்டோ எடுத்து வச்சுமா அப்படியே நாளைக்கு கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வேற பாட்டுனா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலில் ஸ்பீக்கர் வேறு எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பான். என்னதுரா இது பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னோட பொருள்லாம் தொடாதுன்னு, மரியாதை கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வேற பிடுங்கி வச்சுப்பான். அல்பமே அப்படின்னு சொல்லிட்டு யோவும் ஆமாம் இந்த நவ்வு என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். நவ்வும் வேற யாரும் இல்லாத அந்த ப்ராட்காஸ்ட்டில் வேற கைஸ் நான் சரக்கு அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேற லைவ் போட்டுட்ருப்பான். நான் லைவ் போட்டுட்ருக்கேன், என்ன யாரும் தான் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லீயும் செமையாக கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். எல்லாரும் ரூம்குள்ளே போயிடுவாங்க, மட்டும் பெஞ்சிலே படுத்துட்டு இருப்பான். அவளை வேற யாரோ தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ரூம்குள்ளே வேற படுக்க வைப்பாங்க. படுக்க வச்சது மட்டும் இல்லாமல் அப்படியே வேற கண்ணத்துலேயே வேற கிஸ் பண்ணிவிடுவாங்க. யாரோ கிஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ போதையில் லைட்டாக கண்ணை திறந்து பார்ப்பாலாம். யோட ஷர்ட்டை போட்டு வந்தவங்க தான் யாரோ இவ்வளோ படுக்க வச்சுட்டு கிஸ்ஸும் பண்ணியிருப்பாங்க. மார்னிங் ஏஞ்ச உடனே லீயும் நோவும் வேற ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லீ வேற உழுந்து வேற எதையோ தேடிட்டு இருப்பான். என்ன தேடுற அப்படின்ட்டு வேற நோவும் கேட்பான். இல்லடா வாட்சை தேடிக்கிட்டு இருக்கேன், அது வேற ரிப்பேர் ஆகிடுச்சு, ரிப்பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவான். கவலைப்படாது இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், ஒழுங்காக தேடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த
இந்த பக்கம் பார்க்கும் எம்ஜே சொன்னான்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டை வேறு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான் அவன் அசிஸ்டன்ட் கிட்டேயும். இந்த பார்ட் டைம் ஜாபர் யாருன்னு சொல்லிட்டு போய் கேள்றா அப்படின்னு வேறு சொல்லியிருப்பானா. அவனை வேறு பாஸ் அவன் பெருசாக பதிலே சொல்ல மாட்டான். இருந்தாலும் பேர் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டான். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு நக்கிட்டு கொடுப்பானா. ஒன்றும் தேவையில்லை நான் கேட்டதை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். இந்த பக்கம் வேறு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே எம்ஜே வந்துட்டு பொண்ணு இது உன்னோட நோட் பேடு தானே இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு வேறு தூக்கி போடுவான். என் நோட் பேடு இவங்கிட்ட எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. சரி வட்டா அப்படின்ட்டு வேறு அவன் பாட்டு கிளம்பிடுவான். என்னவோ என் நோட் பேட் கிடச்சிது அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவ்வளோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் வாங்க வர எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருப்பாரா. அவங்க வந்துட்டு ஏன் எல்லா வேலையும் நீயே பண்ணிகிட்டு இருக்க, எங்கே அந்த 2 பொண்ணுங்க அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம்ல அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. இல்லை பரவாயில்ல டைம் ஆகிடுச்சு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு அவ்வளோ கிளம்புவார். உடனே அவங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் நிறைய பீனட் வாங்கி வச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது எங்கே போச்சுன்னே தெரில அப்படின்னு வேறு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வேறு யார் லீ தான் சாப்பிட்ருப்பான் அப்படின்னு வேறு சொல்லுவாராம். லீக்கு தான் அலர்ஜி ஆச்சு அவன் எடுக்கவே மாட்டான் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. அப்போ வேறு யார் சூன் தான் எடுத்துருப்பாரு. அவர் தான் எப்போ பார்த்தாலும் நட்ஸு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஐயோ மறந்துட்டேன் மேலே ஒருத்தர் இருக்கானே அப்படின்ட்டு வேறு சொல்லுவாராம். யார் அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லை நீ வேலையை பாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு மேலே யோக்கு வேறு சாப்பிட கொடுப்பாரு. நீ அன்றைக்கி கேட்டல நீ எது சாப்பிட்டா உனக்கு அலர்ஜி ஆகும்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் பீனட் தானே நீ அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு வேறு கேட்பானா. தெரில ஞாபகம் வந்துச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இவனை வேறு கேக்காக எடுத்து வேறு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா. உடனே அப்பன்னு பார்த்து வாங்க்கு வேறு கால் வந்துடும். சரி ஓகே நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை விஷயமா வேறு பேசிக்கிட்டு இருப்பார். ஆமாம் நீ எங்கே போகிற அப்படின்ட்டு வேறு கேட்பானா. நான் எங்கேயோ போகிறேன் உனக்கு என்னடா நான் எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். கீழே அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு வேறு அவங்க கிளின்னு கிழிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த கடையில் தானே வேலை பார்க்குறீங்க கொஞ்சம் வாங்குக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல பாவம் அவரே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் மரியாதையை தான் நடந்துக்குங்களா பெரியவங்க முன்னாடி அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக உட்காருறீங்க கொஞ்சம் கேஷுவலாகவே உட்காருங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களா. உடனே 2 பொண்ணுங்களும் அட் அ டைமில் கால் மேலே கால் வேறு தூக்கி போடுவாங்க. நான் கேஷுவலுன்னு தான் சொன்னேன் அதுக்குன்னு மரியாதை இல்லாமல் உட்கார சொல்ல கொஞ்ச நாள் மரியாதையாக உட்காந்துக்கோங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இவங்கள வேறு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி ஓகே மேடம் நாங்கள் இதுக்கப்புறம் நல்லா ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கோரஸாக வேறு கற்றுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கட் பண்ணால் லீவ் வேறு ஊவை பார்க்க வந்துருமாட்டி என்னடா இவ்வளோ சீக்கிரமாக நான் வர சொல்லியிருக்கேன் என்ன மேட்ரு அப்படின்ட்டு வேறு கேட்பாலாம். இல்லை ஒரு ஹெல்ப் வேணும் என் அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கணும் ஸோ என் கூட வந்து வாங்கி தரியா அப்படின்ட்டு வேறு கேட்பான். அவன் அவன் பேசுகிறத கவனிக்காமல் அவன் லிப்ஸே பார்த்து வேறு சைட் அடிச்சுட்டு இருப்பான். ஒரு வேளை இவன் தான் என்னை கிஸ் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு அப்படியே நின்று ட்ரீமுக்கு போக ஆரம்பிச்சிருவா. என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. ஐயோ ஒன்றும் இல்லை ஐயோ மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுரோட்டில் நின்று வேறு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் யோவும் வேறு வாங்கக்கூடிய வேறு வந்துடுவான். நானும் வரேன் வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாலை பார்த்தோன்னே அப்படியே வாயை பொழந்து வேறு பார்த்துக்கிட்டு இருப்பான். வாங்கும் டே நான் இங்கே ஒரு வேலை விஷயமாக தான் வந்திருக்கேன் 1 ஹவரில் வேலை முடிஞ்சிடும் திருப்பி இதே இடத்துக்கு வரலாம் நீ மட்டும் வரலன்னு வச்சுக்க நான் பாட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். அதே மாதிரில தான் லீயும் வேறு உட்காந்து ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஷூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு கேவலமான ஒரு ஷூவை வேறு எடுத்து காட்டுவான்னா. தயவு செய்து சொல்கிறேன் நீ கிஃப்டெல்லாம் தயவு செய்து வாங்கிடாத அதுவும் என் பர்த்டேக்கெலாம் நீ வாங்கிடாத கையில் காசாக கொடுத்துரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. உன் பர்த்டேக்கெலாம் யார் கிஃப்ட் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு பயங்கரமாக கலாச்சிட்டு இருப்பான். ஆமாண்டா தயவு செய்து வாங்கிடாத அதை பார்த்து நான் மூட் அவுட் ஆகிறதுக்கு வாங்காமையே இருக்கலாம் இந்த ஷூ உங்கள் அப்பாவுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு வேறு சொல்வா. லீயும் ஷூ நல்லா தான் இருக்குது நான் இதுவே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். வெளியே இந்த யோவும் ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் வேறு நின்றுட்டு இருப்பான். அந்த மாலில் வேறு ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஈவெண்ட்டில் வேறு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணால் ஃபோனுன்னு வேறு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உடனே எல்லோரும் செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. ஊலாம் பயங்கர ஹாப்பி ஆகிடுவான். எனக்கு ஃபோன் வேணும் நாங்களும் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு லீயோட கையை வேறு தூக்கி விட்ருவா. என் கை ஏன்டி தூக்குன அப்படின்ட்டு வேறு கேட்பானா. எனக்காக ஒரு ஃபோன் வாங்கி தர மாட்டியா அப்படின்ட்டு வேறு கேட்பா. சரி ஓகே ஃபோன் தானே வா போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேறு போவாங்களாம். அங்கே வேறு இந்த யோவும் வந்து நிற்பாண்டி நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. நானா ஷாப்பிங் பண்ண வந்தேன் அப்படின்ட்டு வேறு இவனை பைய எடுத்து காமிச்சிட்டு இருப்பான். அடா பாவி காசு இருந்தால் அப்போ என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப அல்பத்தனமாக வேறு நடந்துப்பா. உடனே யோவும் என்கிட்டயே கொஞ்சம் காசு தான் இருந்தது அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். அதிக காசு இருந்தால் மட்டும் என்ன எக்ஸ்ட்ரா குடிச்சிருப்பேன் அவ்வளோதானே அப்படின்ட்டு வேறு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவா. உன்ன மாதிரி ஆனால் குடிச்சிட்டு அலும்பெல்லாம் பண்ண மாட்டேன் நான் க்யூட்டாக கிஸ் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இது கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவா. ஒரு வேளை நேற்று நம்மளை இவன் தான் கிஸ் பண்ணியிருப்பானோ பண்ணாலாம் பண்ணக்கூடிய ஆளு தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் வேறு எல்லோரும் முன்னாடியே கத்த ஆரம்பிச்சிருவா. அப்படியே போட்டு பழக்க ஆரம்பிச்சிருவாளா. இப்போ எதுக்கு என்ன அடிக்கிற பைத்தியம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவன் கத்திக்கிட்டு இருப்பான். எவ்வளோ தைரியம் தான் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் நான் உயிரோட விட்டுருக்கேன்னு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவா. சரி ஓகே நீ என்னை அடிச்சுட்டு ஆனால் நான் உன் பேரை தான் யூஸ் பண்ண போகிறேன் தம்ஸ் அப்புன்னு என் பேரில் என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறான்னா அங்கே லீவர் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு வந்துடுவான். ஆமாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு ஆங்கர். நான் டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அதே மாலில் தான் இவனோட அப்பா வாங்க வேற இருப்பார். இது தெரியாமல் லீவ் வேற பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு கீழே வேற வருவான். ஆனால் ஊலாம் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவா. டி நீ டான்ஸ் ஆடுவான்னு தெரியும் ஆனால் இவ்வளோ
சூப்பராக ஆடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடாப்பா, பயங்கர சூப்பர்ரா அப்படின்ட்டு வேற பாராட்டிட்டு இருப்பா. இல்லை உனக்காக தான் அப்படின்ட்டு வேற இவனும் சொல்லுவானா. நெக்ஸ்ட் வேற யோ பர்ஃபார்மன்ஸ் வந்துடும். யோ வேற ஸ்டேஜுக்கு வருவானா, ஐயோ என் பேரை வச்சுட்டு என்ன மானத்தை வாங்க போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பா. அந்த ஆங்கரும்ப்பா 23 வயசுன்னு சொல்கிறான், ஆனால் 43 வயசு ஆல்மாரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே இவனும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், அப்படியா நீங்கள் மட்டும் என்ன ஒயிட் பேண்ட்லாம் போட்டு நல்லா பூமர் மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வேற கலாய்ச்சி விட்ருவான். நல்லாவும் பேசுகிறே, சரி ஓகே ஓகே அவன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லிருவாங்க. உடனே இவ வேற பயங்கர நர்வஸ் ஆகிடுவா. டே அவனுக்கு நர்வஸாக இருக்கான்னு தெரியலடா, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் வேற நின்றுக்கிட்டு இருப்பா. ஆனால் இங்கே யோ வேற ஸ்டேஜில் பயங்கரமாக வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் வேற அப்படியே வேற கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனால் எல்லாருமே வேற பயங்கர வைப்பில் கூடியே சேர்ந்து வேற பாடிக்கிட்டு இருப்பாங்க. டே இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற வாயை பொழந்துட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பா. ஐயோ கரெக்ட் ஆகிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு லீ வேற பயங்கர டென்ஷனில் வேற நின்றுக்கிட்டு இருப்பான். பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு கீழே வேற வருவானா, டே தம்ஸ் அப் சூப்பராக பாடினடா, எப்படா இவ்வளோ திறமையை உள்ளே வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற பாராட்ட ஆரம்பிச்சிருவா. லீ வேற அப்படியே ஷாக்லேயே வேற நின்றுக்கிட்டு இருப்பான். ஏய் உன்னை பார்க்கறதுக்கு பழைய பாப் சிங்கர் இருப்பார்ல, ஐயோ அவரா மாதிரியே இருக்கடா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உடனே யோவும் ஐயோ கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வேற நின்றுட்டு இருப்பான். லீலாம் அவன் மேலே இருக்க காண்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவன் வேற மாதிரி இருக்கான், ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பேர் அப்படின்ட்டு வேற டைவர்ட் பண்ணி விட்டுருவான். ரிசல்ட்டை வேற அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வேறு யாருக்கும் இல்லை, நம்ம ரூஃப் டாப் மைக்கேல் ஜாக்சன் யோக்கு தான் அப்படின்ட்டு வேற அனௌன்ஸ் பண்ணுறாரு. உடனே யோலாம் பயங்கர ஜாலியாகிடுவான். உடனே இவன் போய் ஃபோன் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு வர துரத்தி விட்டுருவாளாம். அவனும் ஃபோனும் கைமாவே சுற்றிக்கிட்டு இருப்பான். என்னடா ஐயோ பயங்கர ஹாப்பியாக இருக்க போல் புது ஃபோனுக்கு அப்படின்ட்டு வர கேட்பாலாம். ஆமாம் பின்ன டிஸ்பிளேலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வர சீன் போட்டுட்டு இருப்பான். லீலாம் பயங்கர கடுப்பில் இருப்பான். 2 பேரும் ஒன்றா உட்காந்து க்ளோஸாக இருக்கிறத பார்த்த உடனே டேடி வாடா டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்குது, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வர கூப்பிடுவா. நான் வரல அப்படின்ட்டு வர சீன் போடுவானா. உடனே யோவான் டே வா ஒரு மெமரி தானே அப்படின்னு சொல்லிட்டு வர கூப்பிடுவான். அவனும் கிட்ட வந்துட்டு ஏய் இந்த வாட்ச் என்னோடது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே யோவான் அடா பாவி கூப்பிட்டதுக்கு என் வாட்ச் ஆட்டே போடலான்னு பார்க்குறியா, இது என்னோட வாட்ச் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இல்லை இது என்னோட வாட்ச் தான், எங்கள் கழட்டி கூட நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு வர லியும் கேட்பான். அடா பாவி நல்லா செக் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற கழட்டி கொடுப்பானா. இவனும் செக் பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக சொல்கிறேன் இது என் வாட்ச் தான் அப்படின்ட்டு வர லியும் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிருவான். ஏய் அதில் இனிஷியல் படுறா, என்னோட இனிஷியல் இருக்குது, இது என்னோட வாட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பானா. இவனுக்கு 2 பேரும் சண்டை போகிறத பார்த்தோன்னே ஊக்கு வேற டவுட் வந்துடும். சரி கூட நான் செக் பண்ணி பார்க்குறேன் யார் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு வர இவ்வளோ செக் பண்ணிகிட்டு இருப்பான். அதில் வேற யோவோட இனிஷியல் தான் இருக்கும். டே யோவோட இனிஷியல் தாண்டா இருக்குது, அவனோட வாட்ச் தான் இது அப்படின்ட்டு வர சொல்லுவா. நான் தான் சொன்னேன்ல எங்கே கேட்குறான் இவன் அப்படின்ட்டு வர அப்படியே புலம்பிட்டே நின்றுட்டுருப்பான். இது என்னோட அப்பாவோட வாட்ச்சு, என்னோட அப்பாவோட வாட்சுன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்ட்டு வர சொல்லுவான். எதுவும் அப்பாவோட வாட்சா அப்படின்னு சொல்லிட்டு வர இவன் பயங்கர ஷாக் ஆகிடுவான். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே வாங்க வேற வந்துடுவார். லீ நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேற கேட்பாராம். லீக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுரும். நம்ம கட்டடிக்கிறதுலாம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லீ வேற பயங்கர டென்ஷனில் வேற நின்றுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் லீக்கு என்னாக போகுது, யோவும் வாங்கும் சேர்ந்து ஹாங்குக்கு தெரியாமல் என்னென்னலாம் காமெடி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்காதவங்களுக்கு மேலே காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.